எல்லாம் நன்மைக்காக. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கின்றோம். ரோமர் 8:28. குறிப்பிட்ட ஒரு சாலையோரம் ஒரு நல்ல கட்டிடம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அதனை புல்டோசர் வைத்து உடைக்க ஆரம்பித்தார்கள். அடடே, எவ்வளோ நல்ல கட்டிடம், இதை போய் இடித்து தள்ளுகின்றார்களே என்று நான் நினைத்தேன். அதனை உடைத்து தரைமட்டமாக்கிய பின்னர் அந்த இடம் தென்னங்கீற்றுகளால் முற்றிலும் மறைக்கப்பட்டன. அதற்கு பின்னர் அங்கே என்ன நடக்கிறது என்பதே சில காலம் தெரியாமல் இருந்தது. ஆனால் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கே பார்த்த பொழுது ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் மிக சிறப்பாக எழுப்பப்பட்டிருந்தது. அதனை உருவாக்கவே அவர்கள் பழையதை உடைத்தெறிந்து இருக்கின்றார்கள். சில நேரங்களில் நம்முடைய கனவுகளும் ஆர்வங்களும் நலமானவைகள்தான், நாம் போட்ட திட்டங்கள் சிறப்பானவைகள்தான். ஆயினும் தேவன் அவைகளை உடைந்து போக விடுகிறார். அபிலாஷைகளை நிறைவேற்றாமல் போகிறார். முயற்சிகளையும் பிரயாசங்களையும் பலனற்று போக செய்கின்றார். அவைகளால் நமக்கு மனவேதைகளும் ஏமாற்றங்களும் விரக்திகளும் சோர்வுகளும் ஏற்படும் என்பது அவருக்கு தெரியும். ஆயினும் அவர் அவைகளை அனுமதிக்கின்றார். ஏனென்றால் நமக்காக அவர் நாம் எதிர்பார்த்தவைகளை விட மிக சிறப்பாக திட்டங்களை வைத்து நமக்காக செயல்படுகின்றார். அவை இப்பொழுது தெரியாது, பின்னர் தெரியும். தேவன் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வழியில் நாம் நடப்பது உண்மையானால் இந்த உடைவுகளுக்கு பின்னர் ஏதோ ஒன்று தேவனால் நன்மையாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பது நிச்சயம். இளவயதில் மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு உதவுகின்ற நோக்கில் செயல்பட்ட பொழுது தேவன் அதற்கு ஆதரவாய் இருக்கவில்லை. அவன் நல்ல நோக்கத்துடன் செய்ய விரும்பிய ஒன்றும் நிறைவேறாமல் போனது. தான் நலமானதொன்றை செய்ய விரும்பியும் அது நிறைவேறாமல் போனதே என்று எண்ணி அவன் மனம் சோர்ந்து போயிருந்தான். ஆனால் தேவன் எதையுமே அதற்குரிய வேளையில் செய்யும் பொழுதும் செய்ய வேண்டிய விதமாக செய்யும் பொழுதும் நல்ல விளைவுகள் ஏற்படும் என்பதை அறிவார். எனவே மோசேயின் திட்டத்திற்கு தேவன் அந்த வேளையில் துணை நிற்கவில்லை. ஆனால் அந்த நாட்களில் நிறைவேறாத ஆசை பிற்காலத்தில் மிக சரியான விதத்தில் தேவ வழிநடத்துதலோடு சிறப்பாக நிறைவேறியது. சிந்தனைக்கு: நடந்துவிட்ட தீயதையே நினைத்து கொண்டிருப்பவன் நடப்பதற்கு வாய்ப்புள்ள நல்லதையும் எழுந்து போகின்றான். ஆமேன்.